கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக உங்களுடைய அன்பு சகோதரன் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான், வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுந்தரபாண்டி, உங்களிடம் சனி பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவாக செக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு என்னுடன் தற்போது பேச வந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் சனி பகவானுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் முழுமையா பாருங்க. அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடராகிய டிஜே சுந்தரபாண்டி நான் உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதே போல இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிற மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை முழுமையா பாருங்க. ஸோ இப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாங்கிறத கொஞ்சம் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனி வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமான என்ன இருக்குன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தால்தான். சூரியனுக்கு சனி 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அமர்றப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கிடைக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது. இப்ப அதே நேரங்கள் தான் பாருங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல சனியோட வக்ரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சனி ஏற்கனவே பாருங்க மீன வீட்டுல இருக்காரு. சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்ததுல உலக அளவுல பாருங்க பெரிய போராட்டம், போர் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வக்ரகதி வேற ஆகுறாரு, எந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள ஒரு திகில், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல நாம நிதானம், பொறுமை, கடவுள் வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் அனைத்துமே இருந்தாலே எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பொறுமையான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதாவது மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட்டு கொஞ்சம் விலகும் போது அவர் வக்ரகதி ஆவார்னு சொன்னாங்க. சரி, வக்ரகதி எப்போ ஆறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறாருன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறார். அப்போ ஆல்ரெடி அவர் இப்போ பயணம் செய்யும் போது ரேவதி நட்சத்திரத்தில் தான் போய்கிருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்கள்ல ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறது கணக்கு. சரி, இப்ப ரேவதியில மட்டுமே அவருடைய பயணம் இருக்குமா, ரேவதியிலேயே அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவாரா அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் தன்னுடைய வக்ரகதியை தொடங்குவதனால அவர் ரேவதியில மட்டும் முடிக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரேவதியில 9/10/2026 வரையும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகி திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல என்ன பண்றாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை வக்ரகதியில தொடங்குவார். அப்ப உத்திரட்டாதியில அவர் கரெக்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணங்கள் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே சனி பகவானாலே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது வக்ரகதி வேற ஆயிட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிற நிலைமை உங்களுடைய மனதில் ஓடிச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய சனி பகவான வக்ரகதி பெற்ற சனி பகவானை பார்த்துக்கிருக்கார். ஸோ அந்த பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/10/2026 வரையும் பர்ஃபெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 31ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் 42 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அவருடைய பார்வை அமைப்பு, அவர் அமர்ந்த இடத்தோட அமைப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 42 நாள் தாங்க. அதான் சொன்னால் கோள்களும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, வக்ர சனி காலம் ஏற்கனவே 10ல் ஒரு சனி உட்கார்ந்துருக்காரு.
தொழில் ஸ்தானத்தை பத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப பாருங்க வக்ரமர் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கு உங்களுக்கு வந்து. ஆனா இப்பதான் உங்களுடைய தொழில வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வக்கரச்சனி காலங்கள்ல தான் உங்களுக்கு வந்து வேலையாட்களுடைய எண்ணிக்கையும் கூடும். பிசினஸ் வந்து நீங்க பல இடங்கள்ல வந்து பிரான்ச் ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு நிலை உயரக்கூடிய காலமாக இந்த வக்கரச்சனி காலங்கள் இருக்குது. அது மட்டுமே இல்லாம இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டோம், எங்க வேணாலும் ஒரு போட்டிகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த போட்டிகள் எல்லாமே பாருங்க சரியாகக்கூடிய காலங்கள் தான் இந்த வக்கரச்சனி காலங்கள். நீங்க உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல நிறைய வந்து சங்கங்கள் இருந்திருக்கும், ஒரு ஒரு ஆன்மீக சார்ந்த சங்கங்கள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு அமைப்புகள்ல உங்களுக்குன்னு பாருங்க சில ஒரு சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அவங்களே வந்து தேடி வந்து சங்கங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒரு அந்தஸ்து வந்து உயரக்கூடிய அளவுல தான் சனி வக்கர பயிற்சி காலங்கள் இருக்குது. இப்ப சனியோட பார்வை வந்து உங்க ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல படுது. அதனால வந்து உங்களுக்கு தாயார் வழியில சில ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள், அவங்க மூலமாக சொத்து சேர்க்கைகள், ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைகளா கிடைக்கிறதுக்கு சனி வக்கர காலங்கள்ல வந்து அதிகமாவே இருக்குது. குருவோட பார்வையில சேர்ந்து வந்து சனி வக்கர காலங்கள் இருக்குது. அது வந்து அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் மாசம் வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. அப்ப உங்களுடைய தனஸ்தானத்துல தான் குரு பகவான் இருக்காரு. இருந்து சனியை பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தொழில் விஷயமா நீங்க வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நீங்க செல்வதற்குமே பாருங்க இந்த வக்கரச்சனி காலங்கள்ல வந்து அதிகமா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. அதாவது மேடம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. மிதுன ராசி அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லலாம்னா மிகப்பெரிய திறமையானவங்க, மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி, இப்படிலாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஒரு காற்று ராசிங்கிறதுனால நீங்கள் ஒரு செகண்டில் என்ன முடிவெடுப்பீங்கன்னே தெரியாது. சடக்குன்னு ஒரு சில நேரங்களில் முடிவெடுப்பீங்க. சில நேரங்களில் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பல நேரங்களில் அது உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து வக்கரம் அடைகிறார். பொது பலன் ஒன்று சொல்லுவோம், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த பாவி வக்ரம் பெற்று அமர்ந்தால் சனி பகவான்ங்கிறது இயற்கை பாவி தான். ஓகேவா? ஸோ அப்ப கிரகங்கள் அடிப்படையில் பாவியாக கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் வக்ர கதியில 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த முன்னேற்றம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிற வரையும், சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையும் என்ன ஆகுது, குரு பார்வை கிடைக்கும். இந்த 31 என்ன பண்றாரு, நம்முடைய குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு அதிசாரமா கேதுவோடு சேர்ந்து பயணிக்க போறார். ஓகேவா? அப்ப அந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை கிடைக்காதனால நீங்க சில விஷயங்களை கவனமா இருக்கணும். அதான் உண்மை. ஸோ இந்த அக்டோபர் 30ஆம் தேதி வரையும் நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னா, வீடு கட்டிக்கிருக்கீங்க, அந்த வீடு கட்டும் போது பல தடைகள் வருது. சில பேருக்கு வந்து வீடு கட்டிட்டோம் சார், அந்த வீட்டுக்குள்ள போக முடியல, கொஞ்சம் போக விடாம ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க உறுதியாக என்ன பண்ணுவீங்க, இடமுட்டு இடம் மாதிரி உங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. சார் வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கூட அட்வான்ஸ் கொடுத்த பிறகு ரிவர்ஸ்ல வந்திருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அட்வான்ஸ் கொடுக்க போனேன் சார், கடைசியில் அட்வான்ஸ் வாங்கினாங்க, திரும்ப ஏன் தர மாட்டேன்னு சொன்னாங்க தெரியல, என்னால் வீடு வாங்க முடியல, வீடு ஒத்திக்கு பிடிக்க போனேன், வீடு வாடகைக்கு போனேன்னு இந்த வீடு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை சரியாயிடும். ஓகேவா? அதே போல சார் வீடே தான் சார் பிரச்சனை, எப்படி வீடே தான் பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள நான் நிம்மதியா இருக்க முடியல, வீட்டுக்குள்ள இருந்தா அப்படியே ஒரு நெருப்புக்குள்ள உட்காந்தா அனலுக்குள்ள உட்காந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய நிலைமை இருக்கு, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, ஆனா என் வீட்டில் உள்ளவங்க என்னைய ஏதாவது வார்த்தை சொல்லி என்னைய தவிர்க்கிறாங்க. ஸோ இந்த நிலை மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வீட்டில் உள்ள அத்தனை நபர்களும்
உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் உண்டாகும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள நீயா நானா நானா நீயான்னு ஒரு போட்டி இருக்கு அப்படின்னா அந்த போட்டி விலகி இருவரும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் வக்கர பெற்ற நிலையில நடத்தி கொடுப்பார். ஸோ அதே போல இன்னொரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம், நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு தூக்கங்கிறது இப்போ காணாம போச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சனி பார்வை கிடைச்சிருந்து 12ஆம் இடத்துக்கு கிடைச்சிருந்தே தூக்கம் போச்சு. தூங்குறதே டயர்டாகி தான் தூங்குறீங்க. ஸோ அப்போ தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் இனிமே தான் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இந்த குரு பார்வை ஒரு 42 நாட்கள் உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனியை பார்க்காதனால அப்போ சனி பகவான் என்னென்ன சில தாக்கங்களை கொடுப்பார் அப்படின்னா சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். என்ன சில விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதா இருந்தால் தயவு செய்து வாங்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக ஓட்டணும். உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேரிங்காக இருக்கணும். அம்மா பார்த்துக்கோமா நாளைக்கு போவோம்மா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு ஒன்றா துடிச்சு போகிறவங்க நீங்கள் இருந்தாலும் வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாக நாளைக்கு அப்படின்னு மட்டும் இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அம்மாவுக்கு வரக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்துச்சுன்னா வந்தால் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணணும், முன்கூட்டியே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள்லாம் மிதுனராசிக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே இருந்தால் வருவாங்க தெரியாது. உங்களை தேடி மட்டும் ஒரு ஆள் உங்களை ஃப்ரீசிங் பண்ணிட்டு 0 ஆக்கிட்டு பலவரையும் நீங்கள் ஹீரோ ஆகும்போது திரும்பி புதிய ஒரு நண்பர் வருவார். ஸோ அப்போ புதிய நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அவசரப்படாமல் முடிவெடுங்க. அவங்க சொல்கிறத கேட்டு தயவுசெய்து எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் முடிவெடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஸோ அதே போல் வெளிநாடு பயணங்கள் போகணும், வெளி மாநிலம் பயணம் போகணும் அப்படின்னு பயணங்கள் மேற்கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்நேரத்தை தான் மறந்துடுவீங்க. ஓகேவா? அதனால அதை கவனம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவியோடைய அந்யுன்யம் சொல்லுவோம், இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனுடைய செயல்பாடில் சின்ன தடுமாற்றம் வந்தால் கூட தயவு செய்து இதை உங்கள் சொந்தத்திலேயோ உங்கள் பந்தத்திலேயோ உங்கள் கூட பிறந்தவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அதை வச்சு உங்களை மற்றவங்க கேம் விளாடுறதுக்கான ஒரு நிலைமை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படாமல் இந்த சனி வக்கர பயிற்சியை கலந்து செல்லலாங்கிறது உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் ஒன்றுமே இல்லை, பெருமாள் கோயிலுக்கு போய் மனசார கிட்டத்தட்ட 3 முறை அவரை சுற்றி வளவாங்க. கோயில் உள்ளே சுற்றுறது வச்சுருப்பாங்களா, அங்கே ஒரு 3 முறை சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களால் முடியாத விஷயத்தை கூட முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்ற சனி பகவானும் பெரும்பாலும் கொடுப்பாங்க. இது வழிபாடு. இதை தாண்டி நீங்கள் என்ன தானம் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னா நம்முடைய அதாவது தன்னுடைய உயிரை துச்சம் என நினைத்து தன்னை நம்பி வந்த உயிரை மிகப்பெரிய மேன்மையாக நினைத்து வண்டியை வேகமாக ஓட்டக்கூடிய நம்முடைய ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று அந்த அவங்களுக்கான உடைகளை வாங்கி கொடுப்பது அல்லது அவங்களுக்கான ஏதாவது ஒரு சிறு உதவியை செய்வது உங்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான அற்புதமான தானமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்ததுக்கு நாங்கள் உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கவனங்கள் என்ற செயல்பாடை சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது பொது பலன் தான். இது ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸ் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் SMS போட்டுட்டு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஜாதக மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நாங்கள் கணித்து உங்களுக்கு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வோம் என்பதை கூறிக்கொண்டு
வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.